கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்து பைபிள் வாசிக்கும், ஆனால் வந்து அந்த அளவுக்கு உள்ள என்ன பைபிள் ரீடிங் ஊழியக்காரமாக எடுக்கும்போது அப்போ வந்து பைபிள் கிளாஸ் எடுத்தாங்க கொஞ்ச நாள். அப்போ வந்து ஒரே மாதிரி வசனங்கள் இருக்காங்கலாம் தேடி தேடி அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் எழுதி வைப்பேன். ஆனால் வந்து இப்போ நாங்கள் வந்து யாத்திராகம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் 8th ப்ரேயரில். அப்போ வந்து மோசே சீனாய் மலையிலேருந்து அந்த 10 கட்டளைகளை வாங்கிட்டு வரும்போது கீழே அந்த கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து அவர் வந்து எரிச்சு கொளுத்தி இது பண்ணுவார். அந்த இதை வந்து நான் பார்த்தேன், கிளிப் இந்த ஷார்ட்ஸில் பார்த்தேன் நான். அப்போ வந்து எனக்கு வந்து ஆரோன் வந்து சகோதரன் தான் அதில் வரும். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, யார் அண்ணன் தம்பி இதில் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ஜெகன் அவங்க மெசேஜ் கேட்கும்போது கூட ஆரோன் அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வயசு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்து எத்தனை வயசு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம சரி, ஆனால் நான் நினச்சேன் சரி ஊழியக்காரமாட்ட வந்து நம்ம சண்டே வரும்போது கேட்டுக்கலாம். ஆனால் அன்னைக்கு நைட்டு நாங்கள் படிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்வோனை பார்க்க சந்திக்க போகும்பொழுது மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு 83 இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. நான் மனசுக்குள்ளே தான் நினச்சேன், நான் வந்து இந்த வயசு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னு. ஆண்டவர் வந்து அன்னைக்கு இரவே வந்து அன்னைக்கு வாசிக்கும் போது யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எனக்கு அதை சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழு மனசோடு இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உடனே நமக்கு பதில் சொல்கிறாரு. இந்த சாட்சியில் தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். வானத்துக்கு பூமிக்கு சர்வ அதிகாரம் உள்ள தேவன் உம்மட்ட அந்நிய குடும்பம் எங்கள் மனவாட்டி சபையும் காப்பாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மா கிட்ட இருந்து போன ஒரு 4 மாதம் இருக்கும் ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கி. நிறைய ட்ராக்ஸ் இருந்தது, இது எப்படியாவது கொடுக்கணும்னு இருந்தது. ஆனால் அப்படியே தான் அதை பார்ப்பனே கண்டி எடுத்துன்னு போய் கொடுக்க முடியல. முன்னெல்லாம் போகிற அந்த 21 ட்ராக் எல்லாம் எடுத்துன்னு போய் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஸ்ரீபன் ஐயா சொன்ன மாதிரி ஃபுல்லாக அந்த சத்துருடைய இது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தலையில் மையெல்லாம் வச்சுட்டு அதை வாங்குறதுக்கு ஒரு எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா, எவ்வளோ ஜனங்க அது உள்ளே போய் பயங்கரமாக ஒரே அது பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு இதுவாக அக்கினி மாதிரி இன்னும் அவங்க என்னமோ அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், சரி இதுதான் டைம் போகலாம் எடுத்துக்கிட்டு அம்மா கொடுத்த ஒரு 13 புக்கு, அப்புறம் அந்த சின்ன சின்ன ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு அந்த வழி வந்து நேராக பின்னாடி பக்கம் அந்த பக்கம் தான் விடுறாங்க. முன்னாடி நிறைய இன்ஸ்பெக்டருங்க, போலீஸுங்க, ஆஃபீஸருங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. கையில் நல்லா நல்லா ட்ராக்ஸ் எடுத்துங்க. நான் ஒன்றும் பண்ணல. நேராக எதிர்க்கு ஒரு அதிகாரி நிற்கிறார். இப்படி போகக்கூடாதுப்பா, நீ அப்படி போ அப்படின்னா. ஒரே வார்த்தை தான் வந்தது, தேவனுடைய பிள்ளைங்க எப்படி போகக்கூடாதுன்னா வேறு எங்கே போவாங்க? அது தேவனுடைய பிள்ளையா அப்படி? இல்லைப்பா போகக்கூடாது, இப்படி போ, நேராக போ அப்படின்னா. இல்லை இங்கே தான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன கையில் என்னமோ வச்சுனுங்க. ஆமாம், ட்ராக்ஸ் தேவனுடைய நாமம் இது. அவர் வந்து கிறிஸ்டின் பிறகு யோ சரியா இருந்தாலும் விட்டுடியா. அப்புறம் பார்த்தா அவர் பேர் ரேனிட், அந்த பேர் ரேனிட். அவர் என்ன சொல்கிறார், நீ விட்டுறியா, அவர் மட்டும் விட்டுறியா. நேராக போனேன், என் கூட மனவாளன் வந்தார். அங்கே இருக்கிற மனவாட்டிகளுக்கெல்லாம் எல்லா ட்ராக்ஸும் எல்லாமே சிரிச்சின்னு கம்முன்னு வாங்கிக்கினாங்க. அந்த அக்னி உள்ள எடுத்துன்னு போய் அமுச்சு கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரியான டைமில் ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு. இது எடுத்துன்னு வந்து உள்ளே விடவே மாட்டேன். திருப்பி அந்த எல்லாமே கடைகளும் கொடுத்துட்டு அந்த முனை திரும்பி கடைசியில் வர, யாருப்பா நீ என்ன இப்படி வர, இங்கே எதுக்கு வர நீ அப்படின்னா. இல்லை நான் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரேன். ட்ராக்ஸ் கொடுத்தியா? என்ன ட்ராக்ஸ் கொடுத்தேன்? ஆண்டவருடையது. அப்படியாப்பா, இவ்வளோ ஜனம் இந்த தெய்வத்தை கும்பிடுறாங்க, நீ வந்து ட்ராக்ஸ் கொடுத்தேன்னு எல்லாம் வாங்கிக்கினாங்களா? எல்லாம் வாங்கிக்கினாங்க, அவர் செய்யறது தான், அவர் தான் உள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொன்னோன்னே அவங்க ஒன்றும் பண்ணலை, திறந்து விட்டுட்டா. நான் வந்துட்டேன். மணவாளன் கூட வந்து மணவாட்டிக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. அடுத்த ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், நான் அனுப்பிச்சுவான் நான் இல்லையா அப்படின்னாரு. அந்த வார்த்தை மட்டும் வந்தது. சரி என்னடா அப்பா இப்படி சொல்கிறாரு. திருப்பி அங்கேருந்து வெளியே வந்துட்டு வீட்டுக்கு வந்து அழுது ஜபித்தேன். அப்பா இந்த மாதிரி மகவுடைய கையில் அம்மாவுக்கு தெரியும் ஜபிச்சுட்டு இருக்காங்க, ரத்தம் வந்து அதான் 7 வாரத்துக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல் வாரம் ஏற்றிட்டாங்க. போன வாரம் 2வது வாரம் போக சொல்ல நான் என்ன பண்ணேன், இப்படி ஏற்ற சொல்லியிருக்காங்களே, ரத்தம் அதிகமாக தேவைப்படுது. அவங்க கையில் குத்திட்டு ரத்தத்தை அந்த இது பண்ணி ரிட்டன் இது பண்ண சொல்ல உள்ளேருந்து ரிட்டன் ரத்தம் ஃபுல்லாகிட்டு இருக்குது, வெளியே தள்ளுது. அந்த ஊசி ஏற மாட்டேங்குது.
டாக்டரும் போடுறாரு, ரத்தம் கக்கின்னு வெளியே வருது. என்னம்மா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ரத்தம் இருக்குதும்மா, ஏற்ற வேணாம், உடம்புல ஃபுல்லாக ரத்தம் பாஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் அதை இது பண்ண மாட்டாங்க, அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. நான் அப்பாவுடைய ரத்தத்தை 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த தவளையில், தண்ணி தவளையில் லைட்டாக கையில் தொட்டு அப்படி உள்ளே விட்டுட்டேன். இந்த ரத்தம் போய் நம்ம மாஸ்டர் என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்கிறாரு. என் கண் எதிர்க்க பார்க்குறேன், அந்த ஸ்டிப்லேருந்து அப்படியே அந்த ஊசியை தள்ளுது, ரிட்டன் அந்த ரத்தம் தள்ளி வெளியே கக்கி விடுது, அப்படியே போ அப்படின்னு. அப்படியே கலக்கல கருத்துன்னு வருது. ஐயோ வேண்டாம் வேண்டாம்மான்னு சொல்லி கையை போட்டு கட்டிட்டு வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டாங்க. நேற்று 2வது அந்த ட்ரிப்ஸை ஃபுல்லாக இருக்குதுமா, ரத்தம் உடம்புல இருக்குது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல எப்படி இதுன்னு. அவருடைய மகிமை, ராஜாவுடைய மகிமை என்ன மாதிரி நடத்துகிறாருன்னு ஒன்றுமே புரியல. அது அந்த ரத்தத்துக்கு தான், ரத்தத்துக்கு கரையும், திருப்பி ரிட்டன் கேட்க போகிறதுக்கு கரையும், வருகை சமீபம். அவர் எப்படி வெள்ளாரா இருப்பாங்க அந்த ரத்தத்தில். அந்த ரத்தம் இதுக்கு முன்னாடி மாறாத சபையில் விக்கிரகத்தில் இருக்க சொல்ல ஒரு பாஸ்டர் என்கிட்ட அந்த மாதிரி அதை கொடுக்க சொல்ல, இதை மட்டும் மறந்துடாதுப்பா, எப்படியா இருந்தாலும் இது யாருக்கு எங்கே ரொம்ப டேஞ்சரான இடத்துல தெரியாத கூட அவங்க பின்னாடி தடை விட்டால் கூட அது கிரியேட் செய்யும். அது உண்மையை விதைச்சிட்டு வந்து அது பின்னாடி ஒரு நாள் இதுவும். அந்த தவளையில் ஊற்றுற தண்ணி என் வீட்டில் பார்த்தாலும் உடனே தண்ணி திறந்து பார்ப்பான், புள்ளியாக இருக்குது. இன்னும் அது எப்போவுமே பார்ப்பேன். ஏன்னா என் வீட்டுக்கு போன வாரம் கூட வாங்கிட்டு போனேன் அம்மா கிட்ட 3 பாட்டில். அவங்க எப்பவுமே என்னை வாட்ச் பண்ணியே இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பாக எதனா பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் அவர் பண்ணார் பாரு, உள்ளே போய் ரிட்டன் ரத்தத்தோட பொங்கி ஊற்றுச்சு. வா, மகிமே மகிழ் தேவனுடைய நாம மகிமைப்பட்டிருக்கா. ஸ்தோத்திரம். Praise the Lord. கடியாலை சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே,